சார் இப்போ பூ பார்த்திங்கன்னா மேலே அதிகமாக வருது சார். ஆனால் அதோட மேலே இருக்கிறத விட பார்த்திங்கன்னா கீழே தான் இப்போ அதிகமாக கிடக்குது சார். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த மாதிரி பூ வந்து ஏன் கொட்டுது அப்படின்னா, நம்ம தென்னை மரத்துலேயே அதே மாதிரி தான். பாக்கு தோப்புலேயும் ஒரே மரத்தில் இருக்கிற ஆண் பூவும் பெண் பூவும் ஒன்று சேராது. வேற ஒரு மரத்தில் இருந்து மகரந்தம் வந்து இந்த மரத்துக்கு வந்து சேரணும். அப்படி மகரந்தம் சேரலைன்னா இந்த பூ கொட்டிடும். ஏன்னா இது கருவுறுதல் நடக்கலை. ஸோ கருவுறுதல் நடந்தால் தான் காயாக மாறும். அப்போ யார் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒன்று காற்று. இப்போ பக்கம் பக்கமாக தானே இருக்குது. தென்னை மரம் மாதிரி 25 அடி கிடையாது. இங்கே ஒரு 9 அடி தான் மேக்ஸிமம் இருக்கிறனால சின்ன லேசான காற்றே மகரந்தத்தை இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு வேறு வேறு மரத்துக்கு பரப்பிட்டு இருக்கோம். காற்றுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பெரிய ஆள் யார் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை பண்ணுறாங்கன்னா தேன்பூச்சி. ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு 1-2 தேன் பெட்டி வச்சிட்டோம்னா காய் இந்த மாதிரி பூ கொட்டாமல் கருவுறுதல் நல்லா நடந்து உங்களுக்கு காய்ப்பும் கூடுதலாக கிடைக்கும். ஸோ இது அயல் மகரந்த சேர்க்கை பயிர். தேன் பூச்சியினுடைய தேவை நிறையா இருக்குது. நீங்கள் பெட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.